Hi friends, welcome to GD Law Studies. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்திருந்த ஆனர்ஸ்க்கான 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாகவே. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TNDALU வெப்சைட்டில் அஃபிஷியலாகவே 7.5 ரிசர்வேஷனுக்கான ஆனர்ஸ், அதாவது BA LLB ஆனர்ஸ், BBA LLB ஆனர்ஸ், BCom LLB ஆனர்ஸ், BCA LLB ஆனர்ஸ், இந்த 4 ஆனர்ஸ் கோர்ஸ்க்கும் 5 இயர்ஸில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 7.5 ரிசர்வேஷன் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே வருவாங்க. அவங்க தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கட் ஆஃப் வந்து இதை வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த PDFல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் டேட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஜாயின் பண்ண வேண்டிய டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆஃப் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 4 கைண்ட் ஆஃப் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. BA LLBக்கு, BBA LLBக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, BCom LLB ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, BCA LLB ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி வந்து மெரிட் தான், வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாது. இப்போ வந்து நீங்கள் OC கேட்டகரியாக இருக்கீங்க, நீங்கள் BA LLBக்கும் BBA LLB ஆனர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 97.250 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலேயும் இருக்குன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல் BCom LLB ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 97.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. BCA LLB ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 96 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்கிறதால நிறைய பேருக்கு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதை கிளியர் பண்ணுற அளவுக்கு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த டவுட் இருக்குது, ஏன்னா அந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பார்க்கல. இதில் டேட் ஆஃப் பர்த் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த 97.250 OC கேட்டகரியில் 10 பேர் இருக்காங்க. இதே கட் ஆஃபில் வந்து 10 பேர் இருக்காங்க. 10 பேரில் வந்துட்டு 7 பேருக்கு தான் OC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சீட்டு இருக்குதுன்ற பட்சத்தில் மீதி 3 பேருக்கு சீட்டு இல்லையா. இப்போ இந்த 10 பேரில் இந்த 7 பேர் சீட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, யார் முன்னாடி பிறந்துக்கிறாங்களோ சீனியாரிட்டி பிரகாரம் வந்து சீட்டை வந்து அலாகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ எங்களுக்கு கிடைக்காத அந்த 3 பேரில் வந்து பின்னாடி பிறந்த எங்களுக்கு சீட் கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ப்ராசஸ் முன்னாடி நடக்கும், உங்களுக்கு பின்னாடி நடக்கும். அதுதான் வந்து 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. அடுத்தது BC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் BA LLBக்கும் BBA LLB ஆனர்ஸ்க்கும் 96.50 கட் ஆஃபும், BCom LLB ஆனர்ஸ்க்கு வந்து 96.750 கட் ஆஃபும், BCA LLBக்கு ஆனர்ஸ்க்கு 93.250 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. BCMக்கு பார்த்தீங்கன்னா BA LLB BBA LLB ஆனர்ஸ்க்கு 94.250 கட் ஆஃபும், BCom LLB ஆனர்ஸ்க்கு 85.250 கட் ஆஃபும், BCA LLB ஆனர்ஸ்க்கு 85 கட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. MBC அண்ட் DNC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் BA LLBக்கும் BBA LLB ஆனர்ஸ்க்கும் 97 கட் ஆஃபும், BCom LLB ஆனர்ஸ்க்கு 96 கட் ஆஃபும், அதுக்கப்புறம் BCA LLB ஆனர்ஸ்க்கு 93.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. SC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் BA LLBக்கு BBA LLBக்கும் 96 கட் ஆஃபும், BCom LLB ஆனர்ஸ்க்கு 95.50 கட் ஆஃபும், BCA LLB ஆனர்ஸ்க்கு 93.250 கட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ், அதாவது அப்ளிகேஷன் போடும்போது ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இல்லை லையபிள் எதனா பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12th வந்துட்டு யாரெல்லாம் வந்து வொகேஷ்னல் குரூப் எடுத்திருக்கீங்களோ அவங்க வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே வந்துடுவாங்க. 4% ஆஃப் சீட் வந்து உங்களுக்கு அலாகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து இமெயில் மூலியமாகவும் SMS மூலியமாகவும் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், அதாவது இந்த கட் ஆஃப் பார்த்துட்டு இந்த கட் ஆஃபில் இருக்கீங்க, இந்த கட் ஆஃப்க்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். இது அதுக்கப்புறம் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதை ஆன்லைனில் தான் பண்ணுவீங்க. இதை தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11/6/2025, அதாவது இன்றையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிது. அதுக்கான ஆன்லைன் போர்ட்டலும் ஓப்பன் ஆகுது. நான் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதை அடுத்தது வந்து 13/6/2025 வரைக்குமே நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இதில் ஒன்லி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16/6/2025 ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனுக்கான ஆன்லைன்
ஆன்லைன் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகிடும். நான் டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2025க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட அவங்க கேட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 11 இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாசிபிள் இருக்கோ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கே இருந்து கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சு கலெக்ட் பண்ணுங்கள். அப்படி முடியலன்ற பட்சத்தில் நாளைக்கு யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த டாக்குமெண்ட் இல்லை மேம், நான் என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க. அவங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. அப்புறம் காலேஜில் போய் அட்மிஷன் போகிறதுக்குள்ளே இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுங்க. இன்னும் ஒரு சில பேர் எனக்கு வந்து மெயிலும் வரல, மெசேஜும் வரல, காலும் வரல மேம், நான் என்ன மேம் செலக்ட் ஆகிருக்கேனா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் இந்த கட் ஆஃபில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த கட் ஆஃப் மேலேயும் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மெயில் வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, TNDAL வெப்சைட்டில் போயிட்டு வியூ ரேங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகிருந்ததுன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இல்லை என்கிட்ட சில டாக்குமெண்ட் மிஸ் ஆகுதுன்னா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் உங்களால் கரெக்ட் பண்ண முடியல, சைன் வாங்க முடியலன்னா யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. அதே போல் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் என்னால் கேதர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.